சட்டமன்ற உறுப்பினர்ன்ற முறையில் அவங்கள டிபார்ட்மெண்ட் சார்பாக அழைத்தோம். சட்டமன்ற உறுப்பினரும் எங்க கூட தான் ரிப்பன் கட் பண்ணாங்க. குத்துவிளக்கு ஏற்றும் போது புரோட்டோகால் படி ஐஏஎஸ் ஏற்றணும், அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் ஏற்றணும். அந்த புரோட்டோகால் அவங்களுக்கு தெரியல, அதுக்குள்ள அவங்க ரியாக்ட் பண்றாங்க. பாத்தீங்களா நண்பர்களே, நம்ம பிரியா மேடம் சொன்ன மாதிரி புரோட்டோகால்ஸ்னா தெரியும் என்னன்னு தெரியல, ஒரு மாநகராட்சி நடைமுறைனா எப்படின்னு தெரியல, ஒரு அதிகாரிகள்கிட்ட எப்படி பேசணும்னா தெரியல, யார் தலைமை ஏற்று நிகழ்ச்சி நடத்துறாங்களோ அவங்க தான் ரிப்பன் கட் பண்ணுவாங்க. பிரியா மேடம் ரிப்பன் கட் பண்றதுக்குள்ள அந்த எம்எல்ஏ திருட்டுத்தனமா சைட்ல ரிப்பன் கட் பண்ணுது. இதெல்லாம் என்ன ஒரு புரோட்டோகால்ஸ் தெரியாம இப்படி ஒரு தத்தி எம்எல்ஏங்கெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறதா இருக்குது. இதுங்க வெளியில வேற பேட்டி கொடுக்குறாங்க, சும்மா இஷ்யூக்காக வேண்டிய அந்த மாதிரி பண்ணுவாங்க போல இருக்கு. ஒரு அமைச்சர்கிட்ட போயிட்டு பஸ் 1.5 மணி நேரமா நின்றுட்டு இருக்கிறேன், புக் பண்ணி வச்சுட்டு ஏன் வரல, இன்னும் பஸ் வராம இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டா, எங்க ஊர் அமைச்சர் தான் பார்த்திபன், அவர் பேர் போக்குவரத்து துறை அமைச்சர். அவர் என்ன சொல்றாரு, நீ சாப்பிட்டுட்டு வந்துட்டே செல்லும், நான் இன்னும் சாப்பிடாதவே இருக்கிறேன், அதுக்கு இந்த கேள்வியா? அரசியல்வாதிங்கன்னாவே 24 மணி நேரமும் நேரம் காலம் பார்க்காம உழைக்கிறாங்க தான். இது வரைக்கும் நாங்க என்னைக்காவது இத்தனை வருஷமா அரசியல்ல இருக்கிறவங்க சொல்லி இருக்கிறோமா? அந்த அமைச்சர் அப்படி சொல்றாரு. ஒரு அமைச்சர்கிட்ட போயிட்டு கச்சத்தீவை பத்தி என்ன சொல்றீங்கன்னா நோ கமெண்ட்ஸ்ங்கிறாரு. வள்ளுவருக்கு காவி போட்டாங்களேன்னா நோ கமெண்ட்ஸ்ங்கிறாரு. ஒரு அமைச்சர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி 10 வயசு பிள்ளைய பலாத்காரம் பண்ணிட்டாங்களேன்னா சிரிச்சுக்கிட்டு இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பத்தி கேளுங்க, இப்ப அதை பத்தி பேச வேணாங்கிறாங்க. இப்படி அரசியல்னா என்னன்னு தெரியல, இந்த அரசு நடைமுறைகள்னா என்னன்னு தெரியல. இவங்களை எல்லாம் ஓவர்டேக் பண்ணிக்கிட்டு முதலமைச்சர் என்ன பண்றாரு, தலைமைச் செயலகத்திலேயே ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. எப்படி இந்த தற்கொலைகளை நாங்க சமாளிப்போம்னு தெரியல. இப்படி புரோட்டோகால்ஸ் தெரியாம இருந்துகிட்டு இந்த சோசியல் மீடியா, இந்த ரூட் மாஃபியா கும்பல் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வேற இவங்களுக்கு மரியாதை தெரியல, ஆணவம் திமிரு அப்படி இப்படின்னு இன்னைக்கு நடந்த பிரியா மேடம் நிகழ்ச்சியில நடந்தது அதுங்கெல்லாம் எங்களை தத்தின்னு சொல்லுது. நான் ஒண்ணுதான் கோரிக்கை வச்சுக்கிறேன். தலைமைச் செயலாளர் இப்ப ஒரு கவிதாவோ ஏதோ ஒரு லேடிஸ போட்டிருக்கிறாங்க தலைமைச் செயலரா, மேடம் அவங்க கிட்ட நான் கோரிக்கை வச்சுக்கிறேன், வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இந்த டிவிகாரங்களுக்கு ஒரு ட்ரைனிங் வைங்க. எல்லாம் புதுசா இருக்குது, ஒரு கோமாளி கூட்டத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அதுங்களுக்கு ஒண்ணும் தெரியாம எங்களை தத்திங்குதுங்க, ஒத்தடிமைங்குது, ஒரு இது பேச தெரியல, ஆபாசமா பேசுதுங்க. தயவு செஞ்சு இந்த அமைச்சர்களுக்கும் இந்த எம்எல்ஏஸ்ங்களுக்கெல்லாம் ஏன் முதல்வருக்கும் சேர்த்து ஒரு ட்ரைனிங் வைங்க. அப்பதான் ஓரளவுக்காவது அரசியல் நடைமுறை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க. உங்ககிட்ட மல்லு கட்ட முடியல. அதனால நான் தலைமைச் செயலாளர் அம்மா அவர்களுக்கு ஒரு கோரிக்கையாவே வைக்கிறேன்.